ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி ஓவராக கூவல் கூவினுக்கிறா. அது என்னென்னா, என் தம்பி எந்த கம்முனாட்டி நான் இப்படியெல்லாம் பண்ணது அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அவன் அம்மா இருக்கு எஸ்ஸால் நான் பண்ணிடுவேன், ஏன்டா அவன் டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடுவு ஹாலில் நின்று கத்திட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அரவிந்துக்கிட்டு அந்த ஹாலுக்கு வந்துட்டுருக்க. அதுக்கு பார்த்த நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்னவோ ஏதோட்டு குடுகுடுன்னு வந்துட்டுருக்கேன். ஐயோ ஒரே பப்பரமாக போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன தான் ஆச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வீடியோ காட்டுறாரு. என்ன வீடியோன்னா, இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வாடு வேலை பித்தலாடு வேலை என்னென்ன கேவலமான வேலையெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் பண்ண ஆளுகளோ அது எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து வச்சிருக்காரு. இப்போ தெரியுதா இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு ஹாலுக்கு வேற என்ன வீடியோ அது என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது ஒன்றும் இல்லை விஜய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, என்னக்கா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பார்த்தா என்ன தப்பா கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாங்கி பார்க்குறாரு. அதில் எல்லாமே அப்பட்டமாக தெரியுது. ஆடா பாவி மகளே, உன்னையா போய் நல்லவன் நினச்சி இத்தனை நாளாக என் கூட பிறந்த அக்கா எனக்காக தான் எப்போவுமே இருக்கா, நல்லதான் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கெல்லாம் கேவலமாக இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஒரு சொந்த தம்பியும் தம்பியோட மனைவியையும் அழுகணும்னு நினைக்கிறேன். உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துறதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன், ரொம்ப சிறப்பாக பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லை சார், இந்த மல்லியை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன கேடி வேலை கில்லாடி வேலையெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே அசிங்கமாக கேவலமாக பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உண்மை நினச்சிட்டு நீங்களும் அவங்கள ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்துலையுமே மல்லி உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் நீங்கள் நிறைய விஷயத்தில் அவங்க கஷ்டப்படுத்துறீங்க. ஆனால் அவங்க அது எதையுமே மனசில் வச்சுக்கிறதில்ல. எப்போவுமே உங்களையும் வெண்பாவையும் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேருக்காக தான் பல்ல கடிச்சிட்டு இந்த வீட்டில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கள சுத்தமாக புரிஞ்சுக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி நீக்கிறீங்க. இது உங்களுக்கே நியாயமா சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை நான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியாக தான் இருக்கனே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நானும் ஒரு நம்புகிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்புறனே தவிர மற்றபடி எனக்கு என்ன ஆசையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இல்லைங்க நம்ம உங்கள் மேலே கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கிறதுனால தான் அவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க. அதை நீங்கள் நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா இத்தனை டைம் அவங்க கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டீங்க. இப்போ கூட உங்களுக்கு கை அடிப்பட்டு இருக்குன்னு உடனே உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் அக்கா வந்தாங்க, வரலன்னு சொல்ல வரல. ஆனால் உங்களை சாப்பாடு ஊட்டி நல்லபடியாக பார்த்துக்கிறது யார் சொல்லுங்கள்? பாத்ரூம் போகிற வரையும் உங்களை கூப்பிட்டு போய் விடுறாங்க. இந்த அளவுக்கு யார் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? உங்களுடைய உண்மையான மனைவி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை மட்டும் நீங்கள் மல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை தாங்குவாங்க. அதை தவிர அவங்க எதுவுமே எதிர்பார்க்கறதில்லை. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் அவங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னேன். தப்பு தான் அரவிந்த், தப்பு தான். இனிமேலாச்சும் நான் திருந்தி வாழ்கிறேன். இனிமேலும் என் அக்காவை நம்பி பிரயோஜனமே இல்லை. என் அக்காவால் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டது எல்லாமே போதும். இனிமேலும் அவளை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை பொலின்னு ஒன்று வைக்கிறாங்க. இவ்வளோ கேவலமான வேலையை பார்க்கறது உனக்கு வெக்கமாக இல்லை? இதுக்கு மேலேயும் நீ என் பிரச்சனை தலையிடவும் கூடாது, இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது. காலையில் உன்னை மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தானே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நானே கழுத்தை பிடிச்சி தரன்னு கொண்டு போய் வெளியே விட்டுருவேன், பார்த்துக்கோ. அதனால் காலையில் முதல்ல இறந்த உடனே மூட்டை பிடிச்சி கட்டு வெளியே போகிறத பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த ரஞ்சிதாவுக்கு குப்புன்னு வேர்த்து கொட்டிடுது. என்ன ஐயோ இந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண நம்ம ராஜிமாக்கே இவ்வளோ பெரிய அடின்னா இது எல்லா பிளானையும் நான் தான் போட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவர் என்ன தையன்னு குதிக்க போகிறாரு தெரியலையே. கடவுளே என்னை காப்பாற்றுறதுக்குள்ள. ரஞ்சிதா உனக்கு மட்டும் தனியாக வெத்தலை பார்க்க வைக்கணும்னு நினைக்காத, உனக்கும் அதே தான். நீயும் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னு வச்சுக்கோயா, அது கண்டிப்பாக நடக்காது. இத்தனை நாள் நான் பல்ல கட்சி நின்றதுக்கு காரணம் உங்களை நல்லவங்க நம்பிட்டு இருந்ததுனால தான். என்னையும் என் மின்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்குங்கன்னு நினச்சி நான் ஒரு சும்மா ஜெர்க் ஆகிட்டேன். அதனால் எனக்கு எவ்வளோ பெரிய பரிசு கொடுத்துட்டீங்க, சரி அதை விடுங்க, அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கத்திட்டு ஒரு பாட்டு உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. Thanks for watching.